வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்குறோம் அப்படின்னா, ஆஸ் யூஷுவலாக நம்ம எஸ்பிஓ நோட்டீஸ் போர்டில் நியூவாக வந்து அப்டேஷன், சரிங்களா, December 20 அன்றைக்கி டேட்டில் என்னென்ன அப்டேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்றத ஒரு சில பாயிண்ட்ஸை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ கிளியராக எல்லா விஷயமும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், புரிகிற மாதிரி அப்படின்னா இந்த ஆடியோஸை கிளியராக கேளுங்க. எஸ்பிஓவில் ரெகுலராக ஒரு இன்கம் ஏர்ன் பண்ணணும், எந்த டவுட்டும் இல்லாமல் அப்படின்னா கண்டிப்பாக ஒவ்வொரு நாளும் வர அந்த அப்டேஷனை தெளிவாக கேளுங்க, பாருங்கள், சரிங்களா. அப்போ தான் நம்ம வந்து கண்டினியூஸாக இதில் ஒர்க் பண்ண முடியும், ரைட்டுங்களா. ஸோ ஒரு சில விஷயங்கள் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி சேல்ஸ் டீமுக்கு நிறைய முக்கியமான ஒரு ஹாப்பியான ஒரு சில விஷயங்கள் இருக்குது. அதே போல் பார்த்திங்கன்னா மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கு ஆல்ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க இல்லையா, சேல்ஸ் டீமில் மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கை செய்கிறவங்களுக்கு 100 rupees வந்துட்டு இருந்தது இந்த டெய்லி டாஸ்க்குக்கு. டெய்லி டாஸ்க் மீன்ஸ் வீக்லி ஒன்ஸ் தான் போயிட்டுருக்கு இல்லையா. ஸோ அந்த அமௌண்ட்டு இப்போ வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு 21 டிசம்பர்லேருந்து, சரிங்களா. அது நீங்கள் செய்யும்போது தெரியும் என்ன அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்ட்டு. அதே போல் பார்த்திங்கன்னா ப்ரொமோஷன் டீமுக்கு பார்த்திங்கன்னா அது வந்து நெக்ஸ்ட் இப்போ திங்கட்கிழமைக்கு மேலேருந்து அவங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். அது வரைக்கும் அவங்களுக்கு பழைய அமௌண்ட்டு தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சேல்ஸ் டீமுக்கு முக்கியமான அந்த இம்பார்ட்டன்ட் அப்டேஷன் என்ன அப்படின்னா, சந்தோஷப்படுற மாதிரியான ஒரு ஹாப்பியான நியூஸு. அவங்களுக்கு சேல்ஸ் டீம் வந்து இந்த ட்ரைனிங் பீரியடில் 2000 பர் மந்த்துக்கு இருந்தது இல்லையா, அது 500 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதே போல் பார்த்தோம் அப்படின்னா நம்ம சேல்ஸ் டீமுக்குன்னு இப்போ கூப்பன் பர்ச்சேஸ் சொல்லியிருந்தாங்க இல்லையா, அது வந்து 17,000 இருந்தது. அது வந்து இப்போ 10,000 பே பண்ணால் போதும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ சேல்ஸ் டீமில் இருக்கிற எல்லாருமே, சரிங்களா. ஸோ அந்த 10,000 நம்ம கட்டின மந்த்துலேருந்து கட்டின டேட்லேருந்து 3 மந்த்துக்கு அப்புறம் நம்ம வந்து 13,000 நம்ம ரிட்டன் அந்த கூப்பனை வந்து சேல் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த கூப்பன் சேல் பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் எஸ்பிஓ உருவாக்கி கொடுப்பாங்க. இல்லை அந்த கூப்பனை நம்மளே வேணும்னாலும் பயன்படுத்தி ஏதாவது பொருள் பர்ச்சேஸ் பண்ணாலும் பண்ணிக்கலாம், சரிங்களா. அதுக்கான ஃபுல் டீட்டெயிலுமே அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டீஸ் போர்டில் வந்துட்டுருக்கும், ரைட்டுங்களா. ஸோ அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா அக்ரிமெண்ட் ஃபார்ம் மேக்ஸிமம் எல்லாருக்கும் வந்திருக்கு. ஒரு சிலருக்கு வந்து வராமல் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி வராதவங்க மெயில் மூலியமாகவோ இல்லை வந்து லாகின் பேஜில் அக்ரிமெண்ட்டை டவுன்லோட் பண்ணுற மாதிரியான ஆப்ஷனும் வரல அப்படின்றவங்க கமாண்டரை காண்டாக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களோட ஃபுல் டீட்டெயிலோட ஸ்டாஃப் ஐடி நேமு எல்லாம் கொடுத்து அவங்களோட ப்ரூஃப் இதுக்கு முன்னே இந்த டேட்டில் இது பண்ணோம், அவங்களுக்கு வந்து அக்ரிமெண்ட் வரல அப்படின்ற மாதிரி கமாண்டர்ஸை காண்டாக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதே போல் பார்த்தோம் அப்படின்னா வித்ட்ராவல் ரிக்வஸ்ட் கொடுத்தது பார்த்திங்கன்னா 100 rupeesக்குள்ளே இருக்கிற ரிக்வஸ்ட்லாம் கேன்சல் பண்ணி அவங்களோட வேலெட்லேயே ஆட் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா அது வந்து கம்மியான அமௌண்ட்டை வந்து டிரான்சாக்ஷனை அதிகப்படுத்துது. ஸோ அதன் மூலிமா வந்து நிறைய பேருக்கு நார்மலாக போகிறவங்களுக்கும் லேட் ஆகுதுன்றதுனால 100 rupees நம்ம வேலெட்லேயே ஆட் பண்ணி நெக்ஸ்ட் டைம் கொடுத்துடலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போ இத்தனை நாள் வந்தது இல்லாமல் இனிமேலுக்கு வர அமௌண்ட்டு 100 rupeesக்குள்ளே இருக்கிறது வராது, சரிங்களா. ஸோ அது ஒரு சொல்லியிருக்காங்க. அதே போல் பார்த்திங்கன்னா நியூ ஜாயினிங்கை பற்றியும் சொல்லியிருக்காங்க. மேபி டிசம்பர் இந்த மந்த்து எண்டில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மேபி இந்த மந்த் எண்டு இல்லைனா ஜனவரியில் இருக்கிறதுக்கு சான்ஸுகள் இருக்குன்னு இருக்காங்க. ஸோ நிறைய அப்டேஷன் அடுத்தடுத்து எஸ்பிஓலேருந்து வந்துட்டுருக்கு. ஏன்னா நிறைய பேர் வந்து சேல்ஸ் டீமில் அதிகமான அமௌண்ட் இருக்கும் கட்ட முடியாதுன்ட்டு ப்ரொமோஷன் டீமுக்கெலாம் வந்திருக்காங்க. ஸோ அவங்க வந்து இப்போ 10,000 அப்படின்றதுனால ஆப்ஷன் கிடைச்சதுன்னா சேல்ஸ் டீமுக்கு மாறுறதுக்கு ஒரு சிலர் கேட்குறாங்க இல்லையா, அவங்களுக்கான ஆப்ஷன் அதிகமான மக்கள் வர மாதிரி இருந்தது அப்படின்னா நெக்ஸ்ட் வீக்கில் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் கரெக்டாக நோட்டீஸ் போர்டை ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்னா அந்த ஆப்ஷன்லாம் நம்ம பயன்படுத்திக்க முடியும், சரிங்களா. ஸோ கரெக்டாக அடுத்தடுத்த அப்டேஷனுக்கு நோட்டீஸ் போர்டை கவனமாக ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.